நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மழையினும் மானப்பெய்து. தன் நேர்மையான வழியை விட்டு விலகாம அடக்கத்தோட வாழ்ற ஒருத்தர் பத்தி பிறர் மனசுல இருக்க இடம் மழையை விட உயரமானது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வறுமையிலும் நேர்மை, அதுவே நன்மை, இதுவே உண்மை என்ற அழகிய வரிகளோடு நான் இஷானா ஃப்ரம் பாரதி அகாடமி. இன்னைக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஷார்ட் ஃபிலிமோட உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். அதுதான் பேனா. பேனாவா? ஒரு பேனால போய் என்ன இருக்க போகுதுன்னு தானே யோசிக்கிறீங்க. ஆனால் இந்த சின்ன பேனாக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஸ்டோரியே இருக்குது. சரி, வாங்க பார்க்கலாம். குழந்தைங்களோட மனசு பெரியவங்களுக்கு இல்லை. இந்த கசப்பான உண்மையை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த ஷார்ட் ஃபிலிம் அமைஞ்சிருக்கு. இந்த ஷார்ட் ஃபிலிமோட மெயின் கேரக்டர் ஒரு 10 வயசு சின்ன பையன். இந்த பையனால் வாய் பேச முடியாது. அவனுக்குன்னு அவனை பார்த்துக்க யாருமே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுக்கு ஒரு சின்ன ஆசை, ஒரு பேனா வாங்கி அதில் எழுதணும்னு. அதுக்காக ₹1 எடுத்துகிட்டு போய் கடைக்கு பேனா வாங்க போகிறான். ஆனால் அந்த கடைக்காரரும் ₹1 பேனா இல்லை, போன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அவனும் என்ன பண்ணலான்னு யோசிச்சு எல்லாத்துட்டையும் போய் கொஞ்சம் கொஞ்சம் காசு வாங்குறான். கலர் கலராக கார் வாங்கி விளையாட வேண்டிய வயசில் இந்த பிஞ்சு கைகளோ காசுக்காக கையேந்தி நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதுலேயும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம், அவனுக்கு காசு மட்டும் இல்லை, அவனோட வாழ்க்கையின் வழிகாட்டின்னு சொல்லி ஒரு பேனாவும் கிடைக்குது. அவனும் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறான். ஆனால் இது ரொம்ப நேரம் நிலைக்கல. அந்த சைடாக போன ஒருத்தர் அட்ரஸ் எழுதுறதுக்காக பேனா கேட்குறாரு. ஆனால் அதை திருப்பி கொடுக்க மறந்துட்டு அப்படியே வண்டி ஏறி போயிடுறாரு. இந்த வாய்ப்பேசா பையனால் கத்தவும் முடியலை, கதறவும் முடியலை. அதனால் அந்த பேனாவும் அவனை விட்டு ரொம்ப தூரம் போயிடுது. அவன் அழுது புழம்பவும் ஆள் இல்லை. அவனுக்கு வாங்கி கொடுக்க சுற்றி இருக்க யாருக்கும் மனசும் இல்லை. திருப்பி ரொம்ப சோகமாக வரான். அங்கே நடந்த எல்லாத்தையுமே ஒரு சின்ன பையன் கவனிச்சுட்டு தான் இருந்திருக்கான். அவனுக்குன்னு அவங்க அப்பா அவனுக்காக வாங்கி கொடுக்க எல்லாத்தையும் இந்த பையன்கிட்ட கொடுக்குறான். இந்த பையனும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். இதோட இந்த ஷார்ட் ஃபிலிம் முடிவடையுது. இந்த பையன் கஷ்டப்படுறதெல்லாம் பற்றி யாருக்கிட்ட சொல்ல? இன்னும் பெற்றவங்க மேலே தப்பு சொல்கிறதா, இல்லை இவனை படைச்ச கடவுள் மேலேயா? இதுலேருந்து நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், கஷ்டத்தில் இருக்க ஒருத்தருக்கு கை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, பிடிச்சி கீழே தள்ளி விடாமல் இருந்தாலே போதும். இந்த சின்ன பையன் மட்டும் இல்லை, எல்லாருமே முன்னேறி வருவாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் டைம் டு சே பாய் அண்ட் இட்ஸ் பாய்.